வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோட ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பல பேருக்கு லைஃப்பில் நீங்கள் போன விஷயங்களே யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு இறைவன் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குற விஷயத்த கவனிக்காமல் இருக்கீங்க. அதை நீங்கள் கவனித்து இறைவன்கிட்ட ஒப்படைச்சிங்க அப்படின்னா, உங்களோட என்ன தேவை இருக்கோ அந்த தேவை நிச்சயமாக நிறைவேறும். அதுக்கு உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க உங்களை கைடன்ஸ் கொடுக்கலாம், இல்லை வெளியிலேருந்து ஒரு வயசானவங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளே இருந்தே உங்களுக்கான வழிகாட்டுதல் கிடைக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான். இது கூடவே முருகரோட மெசேஜும் நமக்கு இருக்குது. சரிங்களா? தேவைப்படுறவங்க திருச்செந்தூர் 2ஆம் படை வீடு, அதுக்கப்புறம் 6ஆம் படை வீடு. சரிங்களா? பழமுதிர்ச்சோலை இங்கே போயிட்டு வாங்க. அப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை வெளியில் சொல்லுங்கள். தப்பு அப்படின்னா, உங்களுக்கு தப்புன்னு படுற விஷயத்த உங்கள் கூட இருக்கவங்கக்கிட்ட எனக்கு இது தப்புன்னு தோணுது அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசுங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமக்குள்ளே தப்பான எண்ணங்கள் தோணுது அப்படின்னா அதை வெளியில் சொல்லிட்டோம் அப்படின்னா அது நம்மளை விட்டு கடந்து வெளியில் போயிடும். உங்களால் மற்றவங்கக்கிட்ட சொல்ல முடியலன்னா பரவாயில்ல, இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வருது, எனக்கு இது வேண்டாம், இதை நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்படைச்சிடுங்க. சரிங்களா? அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா இருக்குது இல்லையா, பிறவி பிணி, அதை அப்படி சொல்லுவோம். கர்மா சார்ந்த விஷயங்கள் கிளியர் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிளாக ஒன்று தான். உங்கள் லைஃப்பில் என்ன சுச்சுவேஷனில் இப்போ இருக்கீங்களோ அதை விட்டுருங்க. அது போனது முடிஞ்சதை பற்றி யோசிக்காதீங்க. சரிங்களா? இறைவன்கிட்ட உங்களை முழுக்க ஒப்படைங்க. உங்கள் வீட்லேயோ இல்லை வெளியிலேருந்து நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் வரும். அந்த வழிகாட்டுதலை ஏற்றுட்டு அதில் பயணிச்சிங்க அப்படின்னா எல்லாமே நன்மையாகவே முடியும். வாழ்க வளமுடன். நன்றி.